ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இலங்கையில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கான நீதிகளும் அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய நீண்ட அரசியல் பிரச்சினைக்கான தீர்வும் தேவை என பல தரப்புகளும் பல சந்தர்ப்பங்களில் பலரிடம் வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டுமென வல்வெட்டித்துறை நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா காங்கிரசினருக்கு நன்றி தெரிவித்து அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஈழ விடுதலை மற்றும் சுதந்திர இயக்கத்தின் புனித பிறப்பிடமான வல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து எமது வல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் தேசத்தின் சார்பாகவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் காங்கிரஸ் உறுப்பினர்களான ஹெர்பர்ட் சி கெனாவி ஜூனியர், டொனால்ட் ஜி டேவிஸ், டேனி கே டேவிஸ், ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாண்புமிகு சம்மர் எல்லி ஆகியோருக்கு எமது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை பாதுகாக்குமாறும் தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மற்றும் நீதியுடன் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாண்புமிகு மார்க்கோ ரூபியோவை கடந்த 21ஆம் தேதியன்று எழுதிய கடிதத்தை முன்னின்று வழிநடத்தியதற்காக இந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தமிழர்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபையும் நிரந்தர அரசியல் தீர்வை கண்டறிவதற்காக வடக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளை வலியுறுத்தி செப்டம்பர் 11, 2018 அன்று ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது என்பதை நினைவு கூறுவது அவசியமாகும். ஒடுக்குமுறை சக்திகளால் வரலாற்று ரீதியாக தீர்வுகளாக திணிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு நிலைமைகளுக்கு உறுதியான எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்கள் தமது அரசியல் தலைவிதியை தீர்மானிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பே மிகவும் பொருத்தமான ஜனநாயக சர்வதேச சட்ட வழிமுறையாகும். 1619ஆம் ஆண்டில் போர்த்துகீசியர்களால் ஈழத்தமிழர்களின் இறைமை வன்முறையாக பறிக்கப்பட்டமை உலகின் நீண்டகால அநீதிகளில் ஒன்றாக இன்றும் நீடிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீசு, டச்சு மற்றும் பிரித்தானிய காலனித்துவ சக்திகளின் கீழ் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டனர். 1948 பிரித்தானியர் இந்த தீவை விட்டு வெளியேறிய போது அவர்கள் தமிழர்களை சிங்களவர்களின் கீழ் பலவந்தமாக ஒப்படைத்து சிங்களவர்களுக்கு சுதந்திரம் வழங்கினர். ஆனால் தமிழ் மக்களுக்கு வழங்கவில்லை. அது ஒரு முறையற்ற, முழுமையற்ற மற்றும் சட்டவிரோதமான காலனித்துவ நீக்கமாகும். ஈழத்தமிழ் தேசம் முழுமையான நீதிக்கு தகுதியானது. அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்காக மட்டுமல்லாமல் போர்த்துகீசியர், சிங்கள, ஸ்ரீலங்கா, டச்சுக்காரர் மற்றும் பிரித்தானியரால் இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்காகவும் நீதி தேவை. தமிழ் ராஜ்யத்தின் அழிவுக்கும் அதன் பின்னர் எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதில் ஏற்பட்ட தோல்விக்கும் இந்த சக்திகள் வரலாற்று ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும். அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறைமையை மீட்டெடுப்பதற்கு உதவும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் உண்மையான விருப்பமும் எங்களுக்கு உண்டு என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தற்போது தன்னுடைய 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்திருந்தாலும் இந்த நாட்டின் ஒரு பகுதியாக வாழும் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தங்களுக்கு கரிநாடு எனவும் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள். உண்மையில் ஈழத்து தமிழ் சமூகம் இந்த நாட்டில் எதிர்கொண்ட அநீதிகள் என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. கடந்த காலத்தின் கருப்பு பக்கங்களில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று துன்பியலை சுமந்து 2009 முள்ளிவாய்க்காலில் மிக பெரும் மனித பேரபலத்தை சந்தித்தது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1930களில் திருகோணமலையில் சிங்கள குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது தொடங்கி அதன் பின்பதாக 1950களில் இது முழுவீச்சு பெற்றதும் பிரித்தானியர் ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திரத்தை சிங்களவர்களது கையில் வழங்கியமையினால் இது சிங்கள தேசம் என்று சொல்லியும் சிங்கள மக்களுக்கு உரித்தான ஒரு நாடு என்ற நிலைப்பாட்டிலும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகள் இதுவரை இருந்து வருகிறது. அண்மையில் கூட ஞானசார தேரர் திருகோணமலையில் இடம்பெற்ற புத்தர் சிலை விவகாரத்தின் போது இது ஒரு சிங்கள நாடு என்பதனை அவர் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இலங்கை என்கின்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்ற பெயர் தாங்கிய அமைப்பு தன்னுடைய இறைமைக்கும் மக்களை மத ரீதியாக தூண்டுகின்ற வன்முறைகளை ஏற்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாலும் இந்த நாட்டில் காலங்காலமாக வன்முறைகளை கைக்கொள்ளுகின்ற ஸ்ரீலங்காவின்
ஸ்ரீலங்காவின் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் சரியான முறையில் எடுக்கவில்லை என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த நாட்டில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீரமுனை தொடங்கி வல்வெட்டித்துறை வரையான பிரதேசங்களில் தொடர்ச்சியான படுகொலைகளால் பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வடக்கில் ஒரு பகுதியாகவும் கிழக்கில் ஒரு பகுதியாகவும் தமிழ் மக்கள் கூட்டமாக கொல்லப்பட்டதற்கு நீதிகள் கிடைக்காத நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2009 மிகப்பெரிய மனித பேரபலத்தை லட்சக்கணக்கில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட ஒரு வரலாறு இந்த நாட்டிற்கு சொந்தமானதாக காணப்படுகிறது. உண்மையில் நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக் கொள்கின்ற இவர்கள் இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்துவதனாலேயே இந்த பிரச்சினைகள் அத்தனையும் தோன்றியது என்பதும், இலங்கையில் ஒரு ஆயுத போராட்டம் தோற்றம் பெறுவதற்கு இந்த நாட்டில் இடம்பெற்ற இனப்பாகுபாடும் இனவிகிதாசார பரம்பல் மாற்றங்களுமே காரணம் என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். 1950களில் கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் மூலமாக தமிழ் கிராமங்களை சிங்கள கிராமங்களாக மாற்றுகின்ற முயற்சியில் பல வெற்றிகரமான குடியேற்ற திட்டங்கள் அப்போதைய பிரதமர் டட்லி சேனநாயக்க அவர்களால் மிக கச்சிதமாக மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் தமிழர்களுடைய விவசாய நிலங்களும் தமிழர்களுடைய குடியிருப்புகளும் அபகரிக்கப்பட்டது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு கசப்பான வரலாறாகும். இன்றும் கிவிலோயா என்ற பெயரில் வடக்கில் தமிழ் மக்களுடைய இனப்பெரும்பலை குறைப்பதற்கான மிக கச்சிதமான நடவடிக்கைகளை இப்போது ஆளுகின்ற அரசும் தன்னுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல நடத்தி வருகிறது. இதற்கு எதிராக தமிழ் சமூகம் இந்த தேசத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக கிராமங்கள் தோறும் சிங்கள பெயர் மாற்றங்கள், சிங்கள குடியிருப்புகள், ஆலயங்கள் அபகரிக்கப்படுவதும் தொல்லியல் திணைக்களத்தின் வரலாற்று திரிப்புகளினூடாக அவை பௌத்த மத அடையாளங்களாக அடையாளப்படுத்தப்படுவதுமாக இருந்து வருகிறது. உண்மையில் தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இந்த பிரதேசங்கள் அனைத்தும் இப்போது சிங்கள தேசத்தினுடைய அத்திவாரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் தங்களுடைய தேச வரைபடத்திலே புத்தளம் வரையான பகுதியை குறிப்பிடுகின்ற போதும் அவை இன்று முழுமையான சிங்கள பிரதேசங்களாக காணப்படுகின்றது. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய போர்த்துகேயர்களுடைய குறிப்புகளில் புத்தளத்தில் தமிழர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற வரலாறுகளும் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் திட்ட தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். ஆக தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்படுவதும் இனப்பாகுபாடு காட்டப்படுவதுமே இந்த நாட்டினுடைய பிரிவினைக்கு முதற் காரணம் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கான இந்த விதமான தீர்வுகளையும் முன்மொழியாத ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்புகள் மேலும் மேலும் தமிழர்களை அடக்குவதிலும் ஒடுக்குவதிலும் தொடர்ச்சியாக முன்னின்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு 78வது சுதந்திர தினத்தை ஸ்ரீலங்கா கொண்டாடுகின்ற போது வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அதனை ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாறாக காணப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். ஆக காலங்காலமாக இந்தியாவை நம்பி காத்திருந்த தமிழ் தலைமைகள் இப்போது அமெரிக்காவுக்கும் கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நாடும் எந்த தேவையும் தங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்குமாக இருந்தால் மட்டுமே நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில் அமெரிக்காவுக்கான சிவாஜிலிங்கம் அவர்களுடைய கடிதம் நோக்கப்படுகிறது. ஈழத்தமிழர்களிடம் என்ன தேவை இருக்கிறது, ஈழத்தமிழர்களிடமிருந்து தமக்கான எந்த தேவையை தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த உலக நாடுகள் தங்களது ஆதரவை தர முடியும். இந்த நிலைப்பாட்டில் ஈழத்தமிழர்களுடைய வசமாக இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய புலம்பெயர் கட்டமைப்பும் அந்த நாடுகளில் அவர்களுடைய வரி வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிகப்பெரிய சக்தியுமாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதனையும், இந்து சமுத்திரத்தின் வல்லாதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திருகோணமலை துறைமுகமும் கொட்டியாரக்குடாவும் தமிழர்களிடம் இருக்கிறது என்பதனையும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் அதனை எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடும் புலம்பெயர் கட்டமைப்புகளுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். ஆக திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அந்த கேந்திர முக்கியத்துவத்தை தமதாக்க வேண்டும் என்பதற்காகவுமே திருகோணமலையில் திட்டமிட்ட நில அபகரிப்புகளும் திருகோணமலையின் சிங்கள மயமாக்கலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் மிக தெளிவாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆக தமிழர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற வன்முறைகளுக்கும் தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்படுவதற்கும் தமிழர்கள் நியாயமாக கோருகின்ற தங்களுடைய சுய உரிமைகளுக்குமாக உலகத்தின் எந்த ஒரு நாடு கை கொடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு
ஈழத்தமிழர்களிடம் பரவி காணப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆக சிவாஜிலிங்கம் அவர்களுடைய இந்த கடிதம் ஈழத்தமிழர்கள் தரப்பின் மீதான அமெரிக்காவின் பார்வையை மாற்றுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.